அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டை துரைமுருகன் இப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் முழுசாக ஆதாரம் இருக்குது. ராஜாபரனோட மனைவி வந்து நெல்சனுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ நெல்சன் வீட்டில் இல்லை, நெல்சனுடைய அப்பாட்ட வந்து இந்த அக்கா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய பொருளான யானை கவலத்தை பற்றி உங்களுடைய மையன் நெல்சன் வந்து அவதூறு வந்து பரப்புறாப்புல, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படி இப்படிங்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதில் இந்த நெல்சனுடைய அப்பா யார் அப்படின்னா காங்கிரஸ் உடைய ஒரு கவுன்சிலராக. இந்த நெல்சன்லாம் வந்து கேடுகட்ட கேவலமான ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியுதா? இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி வந்து இனத்தை அழிச்ச கட்சி திமுக, காங்கிரஸ், அதை ஏற்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் திமுக காசு வாங்கி சொல்லி பேசுகிற இவன் குடும்பத்தில் பூரா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் குடும்பம். அப்போ இந்த நெல்சனுங்கிற நபர் வந்து எப்படி கேடுகட்டவர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட்டு போய் உள்ளே உட்கார வச்சு இந்த அக்கா பேசுகிறாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மய மேலே வந்து தப்பு இருக்குது, ஒரு பொருளை பற்றி அவன் வந்து இல்லாத பொருளாக தான் பேசியிருக்கான், இப்போ வீடு தேடி வந்துட்டாங்க, என்ன நடக்க போது எது நடக்க போது தெரில, நம்ம சமாதானப்படுத்தி முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ராஜாபரனும் அதே மண்ணின் மைந்தன் தான், அதே வந்து அந்த கன்னியாகுமரி வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர் தான், சரியா? அப்போ அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நெல்சன் வந்து எங்கேயோ போயிட்டான், ஒரு நாளைக்கு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அவங்க அப்பாட்ட பேசிட்டு வரலான்னு சொல்லி ராஜாபரன் அவர்கள் அவங்க அண்ணன் எல்லாம் வந்து இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கவங்கள வந்துடுறான் நெல்சனு, புரியுதுங்களா? நெல்சன் வந்து வந்துடுறாப்புல. அப்போ அவங்களுக்கு வந்து சந்தை என்னடா நாளைக்கு தவறான்னு சொன்னால் இன்றைக்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா பேசிட்டு உள்ளே வர்றாங்க. இப்போ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு எல்லாம் பேசுகிறாங்க. அப்படி பேச முடியல, அந்த அக்கா பாயிண்டாக அடிக்கிறாங்க. ராஜாபரன் பாயிண்டாக அடிக்கிறாரு. என்னுடைய பொருளுக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னியே, உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது கொடுங்குறாங்க. இவனால் கொடுக்க முடியல அப்படிங்கிறத கலவரம் ஏற்பட்டிருக்கு, சண்டை ஏற்பட்டிருக்கு. அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் என்னமோ வரும். நான் வந்து ப்ளே பண்ணுறேன். நான் வந்து எந்த வீடியோவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன், 10 செகண்டுக்கு மேலே பேச மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு உண்மையான தன் பொருளை வந்து வச்சுருக்கேன். அந்த பொருள் மேலே ஒருத்தன் வந்து அவதூறு பரப்புறான்னா அந்த மனுஷனோ அந்த மனுஷியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை வளர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட நாய்கள் தங்களுடைய பிழைப்புக்காக ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே முழிக்கிற ஆதாரம் இல்லாமல் பாருங்கள். நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன நேர்ல கேக்குறது வந்தாச்சு. நீங்க நேர்ல சொல்லுங்க, நீ நேர்ல பதில் பாருங்க. பாருங்க என்ன பாருங்க, அவர்ட்ட நாங்க பேசிறாங்க. கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட். சரி, நீங்க அவங்களுக்கு வித்தீங்க. சரி, லைசென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொன்னா? நான் அவனுக்கு வித்தலைங்க கேட்டியா? அவன் தான் என்கிட்ட சொல்றான். சரி, ஒருத்தர் சொன்ன ஆதாரம் தான் பண்ணி சொல்லணும். ஆதாரம் கேட்டா இப்ப ஃபோன் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆதாரம் நீ தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், லைசென்ஸ் ஆதாரம் சொல்லு. இப்ப ஃபோன் பண்றேன். நான் சொல்லட்டா? இப்ப ஃபோன் பண்றேன். ஒண்ணு நான் சொல்லட்டா? உங்களுக்கு இப்ப லைசென்ஸ் ஆதாரம் இல்லாம பேச முடியாது. கார்த்திக் குமார் சொன்னாங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன். தம்பி கஸ்டமர் ரிவ்யூ அக்கா இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ இல்லன்னு சொன்ன இருக்கு. அது நான் சொல்லல, நீ சொன்ன. நீங்க நேத்து வீடியோல நீ சொன்ன. நேத்து வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் என்னன்னு கிடையாது. டெலிவரி வீடியோ பார்த்து நீங்க தான் பேசுவீங்க. நான் பாத்துட்டு தான் பாருங்க. நான் எஃப்எஸ்சி இருக்கு, டிஎஸ்என் எம்எஸ்எம்இ எல்லாம் இருக்கு. இப்ப நீ வீடியோல சொல்லணும், இது எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும். கஸ்டமருக்கு கால் பண்ணவா? நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு, உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு. தங்க இருங்க, நான் பேசுறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணானே? கார்த்திக் குமார் டிவிக்கு ஒண்ணே நல்லா பேசுறீங்க. நீ டிவிக்கே வச்சிருக்க, அதிமுக அதிமுக நல்ல கை பிடிச்சிருக்க. அதனால டிவி கேக்குது பண்ற. நீ இப்ப என்ன சொல்ற? எனக்கு நீ கேஸ்க்கு போ, அதுக்கு போ. நான் கேஸ் வேற மாதிரி வைக்கும். இல்ல இல்ல, அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? ஒண்ணே நல்லா கஸ்டமர் ரிவ்யூல எது எடுக்கணும்? இப்ப நீ என்ன சொல்ற? ஆரம்பத்துல நீங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கறதால நான் கேக்க கூடாது. நீங்க நேத்து ரெடி பண்ணுமா? ஆரம்பத்துல நான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு வருஷம் என்னைக்கு வாங்குறது பாருங்க. வந்து பாருங்க. என் சர்டிபிகேட் பாருப்பா. நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன்டா, கஸ்டமர் ரிவ்யூ நான் இப்ப போடுறேன். தம்பி இதெல்லாம் தம்பி அமைதியா இருங்க. கஸ்டமர் ரிவ்யூ என்ன பண்ணுங்க? நீ கஸ்டமர் ரிவ்யூ பேசல. நீ என்ன சொல்ற? சர்டிபிகேட் இல்லன்னு சொன்னா. அப்ப சர்டிபிகேட் இருக்கு ஏதாவது கேடு வந்து அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்க அமைதியா இருங்க. ஆக்சுவலாக வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நெல்சன் வந்து சிக்கிட்டான். அதாவது இந்த அக்காவும் இந்த நெல்சனை நம்ம ராஜாபுரம் நெல்சன்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இதில் வந்து சர்டிஃபிகேட் இல்லை போலிங்கிற என்ன ஆதாரம் அப்படின்னா, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, கார்த்திக் பாலா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சொன்னார், அவர்கிட்ட வந்து நீங்கள் விற்றீங்களா அப்படிங்கிறான். உடனே அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இவர் வந்து நேற்றுக்கு வந்து சொன்னாப்புல நெல்சனு, அதை வந்து இல்லைன்னோட இல்லை அப்படிங்கிறாப்புல. அப்புறம் அந்த கார்த்திக் பாலா வந்து டிவிக்கேனா அந்த அக்காவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு,
அதாவது நாம் தமிழர் கட்சி ராஜாபுரம் தெரிஞ்சு அந்த கார்த்திக் பாலா அப்படிங்கிறவன் ஃபேக்காக வந்து ஒரு இது வந்து சொல்லியிருப்பான் போல இருக்குது, அது இது இல்லை சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாச்சு. அதை தூக்கிட்டு வரவும் அப்போ நீ வந்து உன்ட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இந்த பையல்கிட்ட வந்து அது ஆதாரம் இல்லை, கஸ்டமரி வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல புரிஞ்சிருச்சு இந்த நெல்சன் அப்படிங்கிறவன்ட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் சும்மா வந்து அந்த சோர்ஸ் சொல்ஸு இந்த சொல்ஸு அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா. அப்போ அந்த நெல்சன் அப்படிங்கிறவன் எவ்வளோ போலியான நபர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ உன்ட்ட ஆதாரம் இல்லை, அவன் என்ன சொன்னேன், அவங்கள்ட்ட வந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவங்க நீ என்ன கொடுத்துருக்கணும்ல, ஆனால் ஏன் கொடுக்கல, என்ன சொல்கிறான், அந்த கார்த்திக் சொன்னான் அப்படிங்கிறான். ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான், ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னோடனே எனக்கு தெரியாது அவங்க சொன்னாங்க. அப்போ புரிஞ்சிருச்சா ஒட்டு மொத்தமாக இவன் வந்து ஒரு ஃப்ராடு, இந்த ஃப்ராடை வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த ஃப்ராடை எக்ஸ்போஸ் பண்ணி இவர் வந்து ஆதாரத்தை கொடுன்னு கேட்டவுடனே நல்லா மாட்டிக்கிட்டோடனே அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா தம்பியை காப்பாற்றுறதுல கைகலப்பு வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. இதில் இந்த சாட்டை வெளியிட்ட வீடியோவில் அதெல்லாம் போட முடியாது, அது சாட்டை என்ன ட்விட்டர் கணக்கில் இருக்க போய் பாருங்கள். இவங்க தான் வந்து ராஜாபேரனை வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிறாங்க. இவங்க அம்மாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் அப்போ இது என்ன தெரியுதுன்னா அதிமுக சேர்ந்த இந்த சல்லிப்பைய கும்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரசாந்த் கிஷோர், அதாவது பிரசாந்த் கிஷோர், இந்த கிஷோர் கேசாமி, அப்புறம் இந்த சுரேன்னு ஒருத்தன் கிறுக்கு பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அந்த வருண், அப்படியேங்க அப்பா வருண்லாம் வந்து இப்படி ஒரு கேடு கட்டவனாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. பாரிசாலனு, இந்த அதிமுக சேர்ந்த பேரோல் சல்லிப்பயல்கள்லாம் என்ன பண்ணுறான், இந்த பி குமார் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ராஜாபேரன் வந்து அடிச்சிட்டா. அந்த வீடியோவிலே நல்லா தெரியுதுங்க, அவன் போட்டிருக்க வீடியோலையே இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க, ராஜாபுரம் மனைவி வெளியே வந்துட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்க்க பக்கத்தில் இருக்க ஆட்கள் வருவாங்க இல்லையா, அதில் ஒருத்தன்ட்ட அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான், ஆளை கூட்டிகிட்டு வந்து இவனை அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 10-20 பேர் சேர்ந்து வந்து இவர் அடிக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ இங்கே பரப்பிட்டே இருப்பாங்க, ராஜாபுரம் வந்து இந்த மாதிரி நெல்சன் கொலை மிரட்டல் விட்டார், எங்கே போனாலும் உனக்கு வந்து நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது என்னன்னா ராஜாபுரோட மனைவியை அங்கே இருக்கக்கூடிய இவங்க அண்ணன், இவங்க அம்மா, இவங்க அக்கா எல்லாருமே குடும்பமே ஆபாசம், நெல்சன் குடும்பமே ஒரு ஆபாச குடும்பமாக இருக்குது. ஒரு பெண்ணு கூட பார்க்காம தே மேலே எஸ் மேலே ஒய் மேலேன்ட்டு பேசுகிறாங்க. நெல்சனும் பேசுகிறான், நெல்சனுடைய அம்மாவும் பேசுகிறாங்க, நெல்சனுடைய அப்பாவும் பேசுகிறாரு. நெல்சன் குடும்பமே ஆபாச குடும்பமாக இருக்குது. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு பெண்ணு ஒருத்தவங்க 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு அவரை வந்து அடித்து எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு ஆபாசமாக பேசவும் தான் அவர் வந்து பேசுகிறாரு. இதில் இந்த நம்ம இவங்க மனைவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜாபுரம், அவங்க வந்து ஒரு சிங்கப்பண்ணாக இருந்து ரவுண்டு கட்டிட்டாங்க, மேலே கை வைக்க முடியல, பெண் அப்படிங்கிறனால மேலே கை வைக்க முடியல. 2வது இவங்க அந்த அவங்களையும் வந்து என்ன ஆபாசமாக பேசியிருக்காங்க. அந்த அக்கா சுற்று எல்லாத்தையும் சமாளிச்சிருச்சு, அந்த அக்காவையும் தாக்கியிருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்ட குடும்பமே கிடையாது. இந்த நெல்சன் மாதிரி ஆதாரம் கேட்டால் ஆதாரத்தை கொடுத்துட்டு போனது தானே, உன்ட்ட ஆதாரம் இல்லை அவுத்துட்டு போகிறப்ப அம்பலமாகி போச்சு. இவனுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ராஜாபுரனை அடிச்சிருக்காங்க. சரி ரைட்டு, இப்போ ராஜாபுரன் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்னா சாவி வந்து உள்ளே இருக்குது, சாவி வந்து இவங்க கொடுக்கல, இல்லைன்னா அவர் முன்னாடியே போயிருப்பார். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து போலீஸ்டையும் வாக்குவாதம் பண்ணி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இவனை வந்து ஜெயிலில் போகணும், வண்டியை சீஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு இவங்க என்ன பேசி அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோ போட்டு கையில் வந்து கிழிச்சு விட்டார், காலில் வந்து கிழிச்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே போய் ஆக்சுவலாக நெல்சன் அப்படிங்கிறவர் எவ்வளோ போலிங்கிறது ஏன் தெரியும். அப்போ தெரிஞ்சுக்குங்க, நான் சீமான் வந்து 500 கோடி வாங்கினாருன்னு ஆதாரத்தை கிட்டால் கொடுக்க மாட்டேன். இப்படி தான் சாட்டைக்கு 2 கோடி வாங்கினாலும் கொடுக்க மாட்டேன். அப்போ சாட்டை கேட்டதில் தப்பே இல்லை, ராஜாபுரன் பண்ணதுலேயும் தப்பு இல்லை, ராஜாபுரன் கேட்டதுலேயும் தப்பு இல்லை. ஒட்டு மொத்தமாக இதில் ரவுடி கும்பல் யாருன்னா இந்த நெல்சன் ஃபேமிலியே ரவுடி ஃபேமிலி அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் நெல்சன் வந்து இது போடுறான், எங்கள் அம்மா வந்து வயிற்றில் வந்து வயிற்றை வந்து உடச்சிட்டான்னு. சரி, நெல்சனுடைய அம்மா வந்து வயிற்றில் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறியே, அப்போது நீங்கள்லாம் வந்து நெல்சன் இவங்க அம்மா அடித்தது 50 பேர் சேர்ந்து வந்து மனைவி அடித்தது, ராஜாபுரன் மனைவியை போட்டு 50 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் தாண்டா வந்து ஆரம்பிச்சிங்க பிரச்சனையே, உங்கள் மேலே தாண்டா தப்பு. ஒருத்தன் பொருளை வந்து நீங்கள் இல்லாத விஷயத்தை இருக்க மாதிரி அவன் வாழ்க்கை அழிக்க ஆரம்பித்தா அவன் அந்த மாதிரி திருப்பி பதில் கேட்க வந்தால் சண்டை தான் ஆகும். நீங்கள் அவன் பொருள் மேலே பிரச்சனை இருக்குன்னா நீ போய் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், போலீஸ் பார்த்துவான். நீ எதுக்கு வீடியோவில் சொல்கிற, வீடியோவில் நீ சொல்கிறனால அவங்க நேராக வர்றாங்க. அப்போ பிரச்சனைக்கு மூல காரணமே நெல்சன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.